Hello friends, welcome to nikidesigners and இன்னைக்கு வந்து நம்ம stitched bridal blouse வந்து பார்க்க போறோம். So இன்னைக்கு வந்து இந்த ஒரு blouse தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இதோட டிசைனிங் வீடியோ வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். Actually இதோட stitched வீடியோ வந்து என்னால ஷூட் பண்ண முடியல. So இப்போ என்கிட்ட வந்து இந்த blouse வந்து இருக்கு. Actually இது வந்து என்னோட blouse தான். So இந்த blouse வந்து கையில இருந்துச்சு. So அதனால நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டேன். And இந்த blouse ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பர்வா வந்திருக்கு. and back neck design வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். and back neckல வந்து நான் வந்து white color rice bead வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரைஸ் ஷேப்ல வந்து இருக்கும். and அங்கங்க மிரர் யூஸ் பண்ணிட்டு மிரர்ல வந்து டபுள் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மிரர்ல பார்த்தீங்கன்னா இங்க வந்து நான் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். and இங்க வந்து நான் ராயல் ப்ளூ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சென்டரில் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துட்டு ஒயிட் ஸ்டோன் சுற்றி ஒரு லைன் க்ரீன் கலர் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அண்ட் சென்டரில் வந்துட்டு ஒரு ஸ்டோனுக்கு நடுவுலேயே ஒரு ஃப்ரெஞ்ச் நோட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் க்ரீன் கலர் த்ரெட்டில். அண்ட் தென் இங்கே வந்து புட்டா டிசைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 ரைஸ் பீட் கொடுத்துட்டு ரைஸ் பீடுக்கு மேலே வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் சுகர் பீட் கொடுத்துட்டு கீழே வந்து ஒயிட் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றி ஒரு லைன் வந்து க்ரீன் கலர் ஜர்தோசி அவுட்லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் பேக் நெக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து லட்கன் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ரெடிமேட் டோரி வந்து இதில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் லட்கன் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளவர் வந்து ஒரு ஃப்ளவர் பண்ணிவிட்டு அண்ட் பேக் சைடும் வந்து ஃப்ளவர் வந்து பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து ரிங் நாட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ரிங் நாட்ஸ் கொடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் சுகர் பீடும் இந்த ரைஸ் பீடும் ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃப்ளவரோட சென்டர்லேருந்து இந்த மாதிரி பீட்ஸ் வந்து தொங்கும். அதே மாதிரி இந்த சைடுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்து நான் எல்போ ஸ்லீவ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்போ ஸ்லீவில் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீப்பிங் டிசைனில் இங்கெல்லாம் கோல்டு கலர் சுகர் பீட் வந்து நான் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு பட் இருக்க மாதிரி அதுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன் கொடுத்துட்டு சுற்றி ஒரு லைன் க்ரீன் கலர் ஜர்தோசியில் வந்து நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த ஃப்ளவரில் பார்த்தோம் அப்படின்னா நான் 3 கலர் ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸில் ஒரு வயலட் கலர், ராயல் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் இதில் வர சில்வர் ஜரி. ஸோ இதெல்லாமே சேர்த்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த எல்போ ஸ்லீவ் வந்து பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிரர் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து சேம் பார்டர் கொடுத்துருக்கேன். நெக்லைனில் என்ன பார்டர் கொடுத்தோமோ சேம் பார்டர் தான். பேக் சைடு வந்து நான் ரொம்ப ஹெவியாக்கல, ஸ்லீவ் மட்டும் நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணேன். எம்ப்ராய்டரி பண்ணி ஸ்டிச் பண்ணது ரெண்டுமே வந்து நான் தான் பண்ணேன். ஸோ இப்போது இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் டிசைன் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் டிசைன். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து சேம் பேக் நெக்கில் என்ன டிசைன் கொடுத்துருந்தோமோ சேம் டிசைன் தான் நான் கொடுத்துருக்கேன். புட்டா டிசைன்ஸ் எதுவுமே வந்து நான் இங்கே வந்து கொடுக்கல. புட்டா டிசைன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது, ஸ்பேஸும் இல்லை. ஸோ அதனால இதே நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இது மாதிரி ஸ்டிச்டு ப்ளவுஸ் வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட் 1 by 1 வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.